வணக்கம். இது ஆசை ஸ்டுடியோ. நான் உங்கள் ஆசை. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, கேபிஒய் பாலா. யார் இந்த கேபிஒய் பாலா அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். விஜய் டிவி அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து இன்னைக்கு கோலிவுட்டுங்கிற ஒரு வெள்ளித்திரைக்கு நகர்ந்து வந்திருக்காரு. அவரோட முதல் படமே தன்னை திடீர் தளபதி நினைச்சுக்கிட்டு அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான் அப்படிங்கிற மமதையோட சுத்துற சிவகார்த்திகேயன் மதராசி ரிலீஸ் ஆகின்ற அதே செப்டம்பர் 5ஆம் தேதி தம்பி பாலாவின் காந்திக நாடியும் ரிலீஸ் ஆகிறது. அதை பொறுக்க முடியாத சிவகார்த்திகேயனோட ரசிகர்கள், ஏன்டா எங்க திடீர் தளபதி வர்ற அன்னைக்கே நீ வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்றது பெரிய ஆளான்னு சொல்லிட்டு சில தேட்டர்களில் வச்ச அந்த டிஜிட்டல் பேனர் எல்லாமே கிழிச்சு அந்த படம் அந்த தேட்டர்லயே ஓடுதா ஓடலையா அப்படிங்கிற மாதிரி அடையாளம் பண்ணாங்க. அது போக ரெட் ஜெயிண்டோட ப்ரெஷரால இந்த படம் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள்ல அந்த படம் ரிலீஸ் ஆகல. நானே அந்த படத்தை பார்க்க ட்ரை பண்ண அருகாமையில் உள்ள எந்த தேட்டருமே அவைலபிலிட்டி இல்லை. சரி, ஒரு நல்லவனோட படம் வந்திருக்கு, அதை ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி பார்க்கக்கூடாது, என்னைக்கா இருந்தாலும் தேட்டர்ல தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது நேரஸ்ட் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயம் என்னைக்கு பார்த்தாலும் அந்த படத்தை நான் தேட்டர்ல தான் பார்ப்பேன். அதுக்கு வரையும் அந்த படத்தை நான் பார்க்கலனாலும் பரவாயில்ல. அப்படி ஒரு நல்ல மனிதர் அந்த தம்பி. காரைக்காலுங்கிற ஒரு நகர்ல இருந்து, ஒரு நெடுங்காடுங்கிற ஒரு சிறிய பகுதியிலிருந்து இன்னைக்கு சென்னைக்கு போய் இத்தனை மக்களுக்கு உதவியாக இவ்வளவு ஒரு உயரத்தை தொட்டிருக்காருன்னா நிச்சயமா அது நம்ம பாராட்டக்கூடிய வேண்டிய விஷயம். ஆனா அப்படிப்பட்ட அந்த பாலாங்கிற தம்பிய அவன் வந்து வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்குறான், இந்த நாட்டோட இறையாண்மைக்கு எதிராக இருக்கான், நாட்டோடைய இறையாண்மைக்கு எதிராக சீர்குலைக்கிறான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறாங்க. இந்த திமுகவின் பெய்டு வாயன்கள், அதாவது பணத்துக்காக பேசக்கூடிய வாயிருப்பவர்கள் சொல்லுவாங்க, அவர்கள் தான் இன்று பாலா பக்கம் திரும்பி பாலாவை ஒரு கெட்டவன் போல சித்தரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் காரணம் என்ன அப்படின்னா, சிவகார்த்திகேயன் தெலுங்கு சாதி என்ற சொல்லக்கூடிய இசைவேளாளர் சாதியாக கேள்விப்படுறோம். ஆனா அதே பாலாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவர் காரைக்கால் பகுதியை சேர்ந்தவர். அவர் சொந்த ஊர்ல விசாரிச்சோம். அவர் பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர், தமிழ் குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனா தமிழர்கள் என்றுமே ஆதிக்கத்துக்கு வரக்கூடாது என்பதுதான். இங்க தமிழனுக்கு எதிரானவன் வந்து பிராமணன் கிடையாது. எல்லா பெரியாரிய மேடையிலும் பேசுவாங்க தமிழர்களுக்கு எதிரானவர்கள் பிராமணர்கள். ஆனா உண்மையா தமிழர்களுக்கு எதிரானவர்கள் இங்கு வாழும் தெலுங்கர்கள் தான். அந்த தெலுங்கர்கள் பின்புலத்திலிருந்து தான் நடிகர்கள் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணம். அந்த வகையில தான் இன்னைக்கு நடிகர் ரஜினிகாந்த் வந்தாரு. அதுக்கு பிறகு தெலுங்கு தாய்க்கு பிறந்த விஜய் வந்தாரு. இன்னைக்கு அதே தெலுங்கு குடும்பத்திலிருந்து சிவகார்த்திகேயன் வரும்னு நினைக்கிறாங்க, 3ஆவது தலைமுறையா சூப்பர் ஸ்டார் இடத்துக்கு. அதுக்கு முன்னாடி இருந்த எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டார் படத்துல இந்த எம்ஜிஆர் ஒரு மலையாளி தான், எல்லாமே தெரியும். தமிழர்கள் அந்த உச்ச நட்சத்திரமாக என்றும் இருந்துவிடக் கூடாது என்று குறிவைத்து திட்டமிட்டு செயல்படுகிறார்கள். அப்படி திட்டமிட்டு செயல்படுறதுல ஒன்றாதான் நம்ம இதை பார்க்கணும். அவன் சம்பாரிச்சு ஏதோ அந்த பையனால தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அடுத்தவங்களுக்கு உதவுங்கிற எண்ணத்துல பண்ணிட்டு இருக்கான். ஆம்புலன்ஸ் நம்பர்ல ஒரு குறைய கண்டுபிடிச்சிட்டாங்க, அது ஃபேக்கா, அது காரோட நம்பரா. அந்த பையனே தெளிவா சொல்றாப்புல, ஒரு டி மாறிடுச்சு, அந்த டிக்கு நாங்கள் அந்த ஏதோ ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. எப்படா அவன் சிக்குவானு இவனை வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா மாதிரி ஒட்டுமொத்த திமுக வாடகை வாயன்களும் கூடி அந்த பையனோட இமேஜை இன்னைக்கு டேமேஜ் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா அவன் படத்தை கூட பார்க்கலன்னு சொன்னேன், அவனுக்கு ஏன் நீ சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு கேட்குறீங்களா? ஒரு நல்லவன் சந்தோஷமா இருக்கப்ப அவன் கூட நம்ம இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனா அந்த நல்லவன் கஷ்டப்படுறப்ப நம்ம நிச்சயமா குரல் கொடுக்கணும், அவன் கூட இருக்கணும். அந்த ஒரே ஒரு எண்ணத்துக்காக தான் நான் பாலாவுக்கு ஆதரவா இந்த பதிவேடுறேன். இவனுங்க சொல்றானுங்க பாலா வெளிநாட்டு கைக்கூலின்னு, அந்த பையன் சொல்றான் தினக்கூலின்னு. உண்மையா அந்த பையன் தினக்கூலி தான். தினம் தினம் நடிச்சு அதுல வர காசுகளை வச்சு ஒரு ஏழை எளியவங்களுக்கு ஒரு அயன் பாஸ் வாங்கி கொடுக்குறேன், ஒரு சின்ன தள்ளு வண்டி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு அவனால முடிஞ்சது ஏதோ சின்ன சின்ன உதவியை செஞ்சு வர்ற ஒரு பையனை இதை மாதிரி ஆரம்பத்திலேயே நசுக்க பார்க்கறது, அதை இந்த சமூகம் கை கை கைகட்டி வேடிக்கை பார்ப்பதும் மிகப்பெரிய அவலம். நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம விஜயகாந்தை இழந்துட்டோம், விஜய் இழக்கூடாது அப்படின்னு. இது அரசியல். என்ன, பாலாவிற்கு ஒப்பிடும்போது விஜய் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா பொதுமக்களுக்கு செய்யல. விஜய் மக்கள் மன்றம் மூலம் செய்யப்படுகின்ற அத்தனை உதவியும் அந்தந்த பகுதியில் உள்ளவங்க செய்யறதான். அவங்களுக்கும் எப்படி காசு வருதுன்னா அவரும் யாரும் கை காசை போட்டு செய்யறதில்ல. ஒரு தேட்டர்ல போய் ஒரு ஷோ ரிலீஸ் ஆகுதா, 200 ரூபாய்க்கு அந்த டிக்கெட்டை தேட்டருக்காரன் விற்கிறானா, அதை வாங்கி அவரை நம்பி அவர் மேல ஆர்வமா இருக்க படம் பார்க்க போற ரசிகர்கள்ட்ட 1000 2000 அந்த டிக்கெட்டை வித்து அந்த காசுல பாதியை இவனுங்க ஆட்டையை போட்டுட்டு மீதி இருக்கிறத ஏதாவது மக்களுக்கு 5 பைசா 10 பைசா செஞ்சுட்டு சோறு போடுறேன், அது பண்றேன், இது பண்றேன்னு சொல்லிட்டு ஏதோ சில்லறை வேலை பண்ணிட்டு போற பசங்க தான். ஆனா கேபிஒய் பாலா அப்படி கிடையாது. பாலா செய்யறது எல்லாம் அந்த பையனோட சொந்த உழைப்பு. அந்த சொந்த உழைப்புல செய்யற பையன். இன்னைக்கு எந்த நடிகரும் தான் உழைச்ச காசை எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு 10 ரூபா சம்பாரிச்சா 1 ரூபா இல்லைங்க. என்ன, 10 ரூபா சம்பாரிச்சுட்டு 10 பைசா கூட செய்யாதவன் நடிகர் தான் இன்னைக்கு முக்காவாசி பேர் இருக்கான்.
அவன் தான் இன்னைக்கு தன்னை முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறான், அந்த நாட்டை ஆளணும்னு நினைக்கிறான். அந்த மாதிரி மனிதர்களோட விஜயகாந்த் அவர்களை ஒப்பிட முடியாது. ஏன்னா தான் சம்பாரிச்சதை பேரு பாதி இல்ல. முடிஞ்ச அளவுக்கு அவர் யாரு கேட்கறாங்களோ இருக்கிறத எடுத்து கொடுத்துட்டு போய் கர்ணனாக வாழ்ந்துட்டு போயிட்டாரு. அந்த விஜயகாந்தோட தான் நம்ம பாலா ஒப்பிட்டு பார்க்கணும். நீங்க எல்லாம் சொல்றீங்களே, நாங்கள் விஜயகாந்தை இழந்து விட்டோம், விஜய் இழக்க மாட்டோம். விஜய் இழந்தா ஒரு நஷ்டமும் வராது. ஆனா பாலாவை இழந்த நஷ்டம் உங்களுக்கு தான். இதை மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.